ஹலோ பீப்புள், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரவா சீலாவோட ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரவா சீலான்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் ரவை அடை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. நீங்கள் வந்து எப்போல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க இல்லை ரொம்ப ஹரியில் இருக்கீங்களோ அப்போல்லாம் வந்து இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவன் சட்னி இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும். ரொம்ப மினிமல் இன்க்ரீடியன்ட் தான் இதுக்கு தேவை. ப்ரிப்ரேஷனும் ஒர்க்கும் ரொம்ப வந்து டைம் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா ரவை. நான் ரவை வந்து 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் ரவை வந்து 3 ரவை சீலா வரும். ஸோ அது கூட கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. இது வந்து 1/2 வெங்காயம். ரொம்ப சின்ன சைஸ் வெங்காயம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வெங்காயம் ஃபுல்லாகவே போடலாம். அப்புறம் கொஞ்சோண்டு வந்து கொத்தமல்லி தழை, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா, ரெண்டையும் வந்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதையும் வந்து கொஞ்சம் சாப் பண்ணிக்கோங்க. நீளமாக இருந்துச்சுன்னா தோசை சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஸோ சாப் பண்ணி போட்டிங்கன்னா எல்லாமே மிங்கிள் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது எல்லாத்தையும் ரவை கூட போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இது கூட வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக தயிர் தான் சேர்ப்போம். தயிர், உப்பு, தண்ணி, அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே வேறு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து ரவை கூட ஆட் பண்ணிவிட்டேன். எல்லாத்தையும் வந்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தயிர் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ தயிரை வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். அந்த ரவை சீலாவோட டேஸ்ட்டே வந்து என்ஹான்ஸ் பண்ணும். தயிர் இல்லைன்னா கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும். ஸோ தயிர் ஆட் பண்ண வந்து மறந்துடாதீங்க. இப்போ வந்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ தேவையோ டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதெல்லாம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி, நம்ம தோசை சுடுறோம் இல்லை அடை தோசை சுடுவோம் தெரியுமா, அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து இது மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். ஏன்னா ரவை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு கரெக்டான அளவு தெரியாது. ஸோ மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூளும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நான் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி மிளகாய் தூளும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி எப்படி வேணுமோ அந்தளவு வச்சுட்டு நீங்கள் வந்து இதை அப்படியே மூடி வச்சுருங்க. ஜஸ்ட் ரொம்ப நேரம் வேணாங்க, ஒரு 5 to 10 minutes மட்டும் வச்சா போதும். ஒன்றும் இல்லை, அந்த ரவை வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியில் ஊறணும், அதுக்காக தான். ஸோ இதை வந்து நான் அப்படியே மூடி வச்சிட போகிறேன். ஒன்றே மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதில் வந்து எந்த லம்ஸும் இருக்கக்கூடாது. லம்ஸ் மட்டும் இல்லாமல் நல்லா பார்த்து மூடி வச்சுருங்க. இப்போ வந்து 10 minutes ஆயாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி லைட்டாக தான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லம்ஸ் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. லம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தோசை ஊற்றும் போது அதை சாப்பிடும்போது நல்லா இருக்காது. நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து தோசைக்கல் வந்து அடுப்பில் வச்சிடலாம். தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து ரவா சீலா வந்து ஊற்ற போகிறோம். ஓகேங்களா? தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து இதுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து ஊற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். என்னோடய கரண்டி வந்து ரொம்ப சின்ன கரண்டி இன்றைக்கி எடுத்தது, அதனால் வந்து 2 கரண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூஸ்வலாக என்ன கரண்டி தோசை ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப தின்னாக வராதுங்க, இது மாதிரி கொஞ்சம் திக்காக தான் வரும். ஆனால் இப்படி திக்காக இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பாஞ்சியாக சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தடியாக இருக்கனால டேஸ்ட் இல்லை அப்படிலாம் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு நான் வந்து நெய் ஆட் பண்ணுறேன். ரவா கூட எப்பயுமே வந்து நெய் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். பட் உங்களுக்கு நெய் பிடிக்காது இல்லை நெய் வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ரவையில் நெய் பட்டு நல்ல ஃப்ளேவர், வாசனை எல்லாமே வந்து சூப்பராக வந்துட்டுருக்கு. இது வந்து இப்போ 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு. இதை நான் வந்து திருப்பி போட போகிறேன்.
திருப்பி போடும்போது நல்லா ஒரு வாட்டி எல்லா சைடும் வந்து இது மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, யார் வேணாலும் செய்யலாம். ஈஸியாகவே வந்து இது நல்லாவே வரும். ஸோ 2 பக்கமும் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. சூப்பரான நம்ம ரவை சீலா ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லை வெறுமனே அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய்.